இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு கூறும்படி எச்சரிக்கையாய் இருங்கள். யோசுவா 23:11 ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றும், மேலும் கர்த்தரை பற்றியும் அவருடைய வார்த்தைகளை பற்றியும் நன்றாய் அவர்கள் அறிந்து அதற்கேற்றாற்போல் நடக்கவும் அவர்கள் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று யோசுவா ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ முறை இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய பாவங்களை மன்னித்து, மீறுதல்களை மறந்து, முறுமுறுப்புகளை மனதில் வைக்காமல் தேவனை விட்டு விலகி ஓடுகிற காரியங்களிலிருந்து அவர்களை மீட்டு அவர்களை மன்னித்து திரும்பவும் தம்மிடமாய் சேர்த்து கொண்டார். இதை மறந்து போய்விடக்கூடாது, திரும்ப திரும்ப அதே பாவத்தில் சிக்கி கொள்ளக்கூடாது என்று யோசுவா அந்த ஜனங்களுக்கு தெளிவாய் கட்டளையிடுகிறார். இன்று இந்த ஆலோசனை நமக்கும் மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கின்றது. நாமும் நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவத்தை குறித்த ஒரு எச்சரிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் அவைகளில் விழுந்து போகாதபடிக்கு நம்மை விட்டு அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றி நம்முடைய ஆத்துமா கரைப்படாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் எதை செய்தாலும் போட்டி பொறாமை இல்லாமலும் முறுமுறுக்காமலும் சலித்து கொள்ளாமலும் உங்கள் ஆத்துமாவில் கர்த்தரை குறித்த அன்பின் உணர்வோடு செயல்படுவோமானால் நம்முடைய ஆத்துமா கரைப்படாமல் காக்கப்படும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, கர்த்தரில் அன்பு கூறும்படி எங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.